السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாள் அசருடைய தொழுகைக்கு பின் நாம் இந்த தஸ்பீஹை ஓதுவதன் மூலமாக, இந்த துஆக்களை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய செல்வத்திலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துகின்றான். அதே போன்று வருமானத்தை அதிகரிக்கின்றான். நாம் எந்த விடயங்களை அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றோமோ அந்த விடயங்களை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு தஸ்பீஹையும் அதே போன்று மிகச்சிறந்த ஒரு துஆவையும் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாட்களிலே மிகச்சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையுடைய நாள் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஜும்ஆவுடைய நாள் மிகச்சிறந்த ஒரு நாள். இந்த ஜும்ஆவுடைய நாள் அசருக்கு பின்னால் உள்ள நேரம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். இந்த துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இந்த நேரத்திலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய இந்த தஸ்பீஹையும் அதே போன்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய இந்த துஆவையும் நாம் ஓதுவோம். ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடக்கூடிய ஒரு தஸ்பீஹும் அதே போன்று தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடக்கூடிய ஒரு துஆவாகவும் இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே 6 நபிமார்கள் ஓதிய தஸ்பீஹை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதில் மிக முக்கியமாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய தஸ்பீஹ் என்ன தஸ்பீஹ் என்றால், சுப்ஹானக துபுது இலைக வ அன அவ்வலுல் முஃமினீன். சுப்ஹானக துபுது இலைக வ அன அவ்வலுல் முஃமினீன். இறைவா, நீ மிகவும் பரிசுத்தமானவன், நான் உன்னிடம் மன்னிப்பு கோருகின்றேன், ஈமான் கொண்டவர்களில் நான் முதன்மையானவனாக இருக்கின்றேன் என்று பொருள்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு தஸ்பீஹ். இதனை நாமும் அதிகமாக ஓதுவோம். இந்த துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இந்த நேரத்திலே அதிகமாக இந்த தஸ்பீஹை நாமும் ஓதுவோம். மிகச்சிறந்த ஒரு தஸ்பீஹாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட துஆவையும் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இந்த துஆவையும் நாம் ஓதுவோம். என்ன துஆ என்றால், ரப்பிஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. மீண்டும் ஒரு முறை அந்த துஆவை ஓதுகின்றேன். ரப்பிஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இந்த துஆவினுடைய பொருளை பாருங்கள். இறைவனே, எனக்காக என் நெஞ்சத்தை நீ உறுதிப்படுத்தி விரிவாக்கி தருவாயாக, என் காரியத்தை எனக்கு நீ எளிதாக்கி வைப்பாயாக, என் நாவில் உள்ள திக்குவாய் முடிச்சுகளை அவிழ்ப்பாயாக, என் சொல்லை அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக இன்று வரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆ. நம்முடைய அனைத்து
காரியங்களும் சீராக கூடிய ஒரு துஆ. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யகீனோடு இந்த துஆக்களை ஓதுவோம். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடக்கூடிய ஒரு துஆ. இது குர்ஆனினுடைய வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான். இந்த தஸ்பீஹை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவோம். யாரெல்லாம் தஸ்பீஹை கொண்டு உதவி தேடுகிறார்களோ அவர்களுடைய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்பான். மிகச்சிறந்த ஒன்று இந்த தஸ்பீஹாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலே இருந்த பொழுது தஸ்பீஹை ஓதினார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அந்த மீனினுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றினான். அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் இந்த தஸ்பீஹை ஓதாவிட்டால் மறுமை நாள் வரைக்கும் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மீனினுடைய வயிற்றிலேயே இருப்பார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு சிறந்த ஒன்று தான் இந்த தஸ்பீஹ். இந்த தஸ்பீஹை நாம் அதிகமாக ஓதுவோம். சுப்ஹானக துப்து இலைக வ அன அவ்வலுல் முஃமினீன் என்று வரக்கூடிய இந்த தஸ்பீஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய தஸ்பீஹ். அதே போன்று நாம் பார்த்த இந்த துஆ, ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி என்று வரக்கூடிய துஆ. இதுவும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. இந்த மிகச்சிறந்த துஆவையும் நாம் ஓதுவோம். அசருக்கு பின்னால் உள்ள நேரம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய அனைத்து துஆக்களும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது. அந்த நேரம் எது என்பது பற்றி இமாம்களுக்கிடையே கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதிகமான இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால், அசருக்கு பின்னால் உள்ள நேரம், அசருக்கும் மக்ரிபுக்கும் இடைப்பட்ட அந்த நேரம் என்பதாக அதிகமான இமாம்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இறுதி நேரம், அதாவது ஒரு நாளினுடைய இறுதி நேரம், அசருக்கும் மக்ரிபுக்கும் இடைப்பட்ட அந்த நேரம், அந்த நேரத்திலே அதிகமாக அல்லாஹ்விடத்திலே இந்த துஆக்களை ஓதி நாம் பிரார்த்தனை செய்வோம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நாம் ஸலவாத் கூறுவோம். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஒரு தடவை ஸலவாத் கூறினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது 10 தடவை அருள் செய்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கூறக்கூடிய ஸலவாத் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுகின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளில் நாம் கூறக்கூடிய ஒவ்வொரு ஸலவாத்துக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய நாளில் அதிகமாக நல்லமல்களை செய்வோம். அதே போன்று இஸ்திக்ஃபார் செய்வோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற இந்த இஸ்திக்ஃபாரை அதிகமாக செய்வோம். நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் இந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக மன்னிக்கின்றான். அதே போன்று நம்முடைய மறைமுகமான தேவைகள் இந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக பூர்த்தி செய்யப்படுகின்றது. நம்முடைய அனைத்து விடயங்களும் சீராகும். வல்ல நாயன் நம் அனைவரையும் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.